ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக நம்ம இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எதிர்பார்க்குறது நம்மளோட கம்யூனிகேஷன். ஸோ இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றதான் பார்ப்பாங்க. செகண்ட் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்சர்ஸ் ஆர் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஓகே, எந்த அளவுக்கு நம்ம கம்யூனிகேஷன் வந்து நல்லா இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்டர்வியூக்கு ஒரு கீ ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் பண்ண வேண்டியது ப்ரிப்பரேஷன். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் பேசிக்காக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன். ஸோ ப்ரிப்பரேஷன் அப்படின்னா நம்ம இன்டர்வியூ அப்படின்னு போகும்போது என்னெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எடுத்தோடனே கேட்குறது டெல் மீ ஆர் டெல் அஸ் அபவுட் யுவர் செல்ஃப். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ரெஸ்யூம் கொடுத்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த ரெஸ்யூமில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். லெட்ஸ் சே உங்களோட நேம் இருக்கும், உங்களோட காண்டாக்ட் இன்ஃபோ, அட்ரஸ்லாம் இருக்கும். இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்கில்ஸ்லாம் இருக்கும், நம்மளோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், நமக்கு என்னெல்லாம் தெரியும், நம்மளோட லாங்குவேஜஸ், இதெல்லாம் நமக்கு நோன் லாங்குவேஜஸ்லாம் இருக்கும். இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து காலேஜில் எடுத்த பர்சன்டேஜ் இருக்கும், அடுத்து நம்ம காலேஜில் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கரெக்டாக? அதே நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சொல்லியிருப்போம். ஸோ எந்த இயர் நம்ம எங்கே கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அண்ட் கரண்ட்டாக பண்ணுற ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், அந்த மாதிரி பேசிக்காக நம்ம ரெஸ்யூமில் வந்து ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்போம். ஸோ அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு டாபிக் வரும்போது சொல்லக்கூடாது. ஸோ உங்களோட நேம் சொல்லலாம், உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லலாம், உங்களோட ஹாபீஸ் சொல்லலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா அப்போது அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஹாபீஸ், நீங்கள் எங்கே படிச்சிங்க, பர்சன்டேஜ் என்ன. அது பர்சன்டேஜ் கூட ஆக்சுவலாக சொல்ல தேவையில்லைன்னா அவங்க கேட்டாங்கன்னா சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை ரெஸ்யூமில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அண்ட் உங்களோட ப்ராஜெக்ட் பற்றி இந்த மாதிரி நான் வந்து காலேஜில் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கேன், ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேம்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜென்ரிக்காக உங்களை பற்றி சொல்லலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது எக்ஸ்பீரியன்ஸான உங்களுக்கு வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட நேம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரீவியஸாக நீங்கள் வந்து என்னவா இருந்தீங்க, உங்களோட டெசிக்னேஷன் சொல்லிட்டு அதில் என்ன பண்ணீங்க, ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்கலாம். அதில் நான் வந்து ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் சொல்லலாம். ஸோ ஓவரால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸில் நான் இந்த மாதிரி ஒரு ரோலில் இருந்தேன், ஸோ இதில் வந்து நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன், நான் வந்து இவ்வளோ ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த ஜாபுக்கு ஸோ கரண்ட்டாக ப்ரீவியஸ் ஒரு ஜாப் இருக்கும், ப்ரீவியஸ் ஜாப் அண்ட் கரண்ட் ஜாப். கரண்ட் ஜாப் அப்படின்றது இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணதுக்கான ஜாப். ஸோ இந்த ரோலுக்கும் என்ன ரெலவென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்து ரெலவெண்ட்டாக நம்மளோட ஆன்சர்ஸும் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன் அப்படிங்கிறதுனால இந்த ரோலுக்கு தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி அவங்க இன்டர்வியூ எடுப்பாங்க. அப்போ நம்ம பண்ண ஜாபுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜாபுக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. கரெக்டாக? ஸோ நீங்கள் என்ன சொல்லணும், ப்ரீவியஸாக பண்ண ஜாப் இந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர்ஸ் வந்து அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபில் வந்து நீங்கள் சம்ரைஸ் பண்ணி சொல்லலாம். அண்ட் சொல்லும் போதும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஃப்ளோவாக சொல்லுங்கள். ஸோ உங்களோட நேம் சொல்லுங்கள். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் நேம், இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அண்ட் உங்களோட ஜாப் டைட்டில். ஸோ நீங்கள் என்னவா இருந்தீங்க, ஸோ அந்த ஜாப் டைட்டிலில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி, ஒர்க் ஓவர்வியூ. ஓகேவா? ஒர்க் ஓவர்வியூ மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து பாயிண்ட்ஸ்லாம் சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இஃப் ரெக்வயர்ட் அப்படிங்கிறது இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்குது சொல்கிறதுக்கு, அது வந்து ரெஸ்யூமில் இல்லை அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ வந்து ரொம்ப பெருசாக போக வேணாம். மேக்ஸ் 1 or 2 minutes இதுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து 5 minutes உட்காந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்கன்னா அந்த பர்சன் கேட்குற பர்சனும் வந்து அதை கேட்டு போர்டாக ஃபீல் பண்ணலாம். நிறைய இன்ஃபார்ம் வந்து அதிலே கொடுத்துருப்பீங்க, அவங்க ஆல்ரெடி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அகெயின் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக சொல்கிற மாதிரி இருந்திருக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி போகாமல் ஜஸ்ட் ஒரு அவங்க டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னா திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஜஸ்ட் 1 or 2 minutes இட்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ அதை தாண்டி அவங்க வந்து டீட்டெயிலாக இன்னும் கேட்குறாங்க, உங்களோட ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது கேட்குறாங்க, ஸ்பெசிஃபை பண்ணி கேட்குறாங்கன்னா அதை பற்றி நீங்கள் வந்து கேட்டதுக்கப்புறம் எலாபரேட் பண்ணி சொல்லலாம். பட் இந்த இடத்துல வந்து நீங்கள் இதில் இருக்கிறதே சொல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஆட் பண்ணி திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்தது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை வச்சு தான் அவங்களோட மெயின் கம்யூனிகேஷனே அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா இது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ளோவாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னா, நீங்கள் போக போகிற கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் கம்பெனிக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் ஜாப்க்கும் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிற ஜாப்க்கும் ஏதாவது ஒரு ரெலவென்ஸ் இருக்கும். ஸோ எங்கேயாவது ஒரு ரெலவென்ஸ் இருக்கிறனால தான் அவங்க கூப்பிட்டுருப்பாங்க, கரெக்டாக? ஸோ இப்போ இருக்கிற கம்பெனிக்கான விஷன், மிஷன், ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குது, அவங்க என்ன செல் பண்ணுறாங்க, என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு போனால் ஸோ உங்களோட கேள்விக்கு அதை ரிலேட் பண்ணி கம்பெனி பேஸ்ட் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்பலாம் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணணும், ஃபுல்லாக வந்து A to Z வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்றது நினைக்கக்கூடாது. ஏன்னா A to Z வந்து நம்ம அவுட் சைடராக இருக்கமோ நமக்கு தெரியாது. ஸோ ஒன்று அவங்க ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அந்த சர்வீஸை வாங்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கணும், இல்லைனா அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கணும். அவங்களுக்கு தான் வந்து ஆல்மோஸ்ட் தெரியும், அதுவுமே A to Z தெரியுமான்னு தெரியாது. ஸோ ஒரு இன்டர்வியூக்கு நம்ம ஒரு தேர்ட் பர்சனாக போகும்போது ஜஸ்ட் அந்த கம்பெனி வந்து எதை பற்றி அப்படின்ற மாதிரி நம்ம ஓவரால் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் அடுத்து வந்து ரெஸ்பான்சஸ். ஸோ ரெஸ்பான்சஸ் அப்படின்னா ஒரு சில ரெஸ்பான்சஸ் வந்து நமக்கே தெரியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸை வந்து நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்து வந்து நிறையா ஒரு சில ஃபேமஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஜாபில் வந்து இந்த ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஜாப் ரிலேட்டடாக இருந்தால் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள், அப்படி இல்லைனா ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா அந்த ரோலில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சில கொஸ்டின் வந்து நமக்கே ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வச்சு ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன இருக்கும், அதுக்கு நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நான் இங்கே ரெஸ்பான்சஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ இதில் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னது, இந்த கம்யூனிகேஷன் தான். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து 100% ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்றத அவங்க செகண்டரியாக தான் எதிர்பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு 100% தெரியல, ஒரு 90% நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் நாட் தட் நீங்கள் 0% வந்து ஆன்சர் தெரியல பட் என்னோடய கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது அப்படின்னா எடுத்துப்பாங்களா, அப்படி கிடையாது. ஓரளவுக்கு ஸோ ஒரு 80 to 90% நீங்கள் வந்து நல்லா பெஸ்ட்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, பேலன்ஸ் 10% தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அண்ட் கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னா they'll consider it. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்க வேண்டியது இந்த நான் வேர்பல் கம்யூனிகேஷன். ஸோ வேர்பலாக நம்ம ஓரளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதை வச்சு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். பட் இந்த நான் வேர்பல் அப்படின்றதையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் வந்து மெயினாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட். ஸோ இந்த ஐ கான்டாக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஒரு பேனலில் வந்து இப்போ இன்டர்வியூ பேனலில் வந்து 3 பேர் இருக்காங்க அப்படின்னா அண்ட் நீங்கள் ஒரு ஆள் இங்கே இருக்கீங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கேட்குறாங்களோ அவங்கள பார்த்து ஃபர்ஸ்ட் வந்து அக்னாலேஜ் பண்ணிவிட்டு அடுத்து ஈக்குவலாக உங்களோட ஐ கான்டாக்ட் இவங்க 3 பேர் மேலேயே இருக்கணும். ஸோ இட் இஸ் நாட் தட் யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஸ்டேர் ஒன் பர்சன், ஒரே பர்சனை வந்து பார்த்து அப்படியே முறைச்சிட்டு நம்ம ஆன்சர் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஐ கான்டாக்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் யார் கேட்குறாங்களோ அவங்கள அக்னாலேஜ் பண்ணிவிட்டு நிறைய பேர் இருந்தாங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு வாட்டி நீங்கள் பார்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட பாடி லாங்குவேஜ், இதுவுமே ப்ராப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நின்றுட்டு பேசுகிறீங்க அப்படின்னா உங்களோட போஸ்டர் எப்படி இருக்கணும், நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுற போது உங்களோட சைன்ஸ் எப்படி இருக்கணும், அந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது. அண்ட் நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்க அப்படின்னா ஃபார்மாக உட்காந்து பேசுகிறீங்களா இல்லை இப்படி உட்காந்து பேசுகிறீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து ஐ கான்டாக்ட், பாடி லாங்குவேஜ் அண்ட் மெயினாக ட்ரெஸ் கோட். ஸோ ஒரு கம்பெனிக்கும் ஒரு பாலிசி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ட்ரெஸ் கோட் வந்து இருக்கணும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூ இன்வைட் வந்திருக்கும். ஸோ சில கம்பெனிஸில் வந்து இன்டர்வியூ இன்வைட்டில் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஃபார்மல்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபார்மல்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி ஒரு சிலது வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ட்ரெஸ் கோட் பற்றி. ஸோ அந்த இடத்துலையுமே நம்ம வந்து எதுன்னு தெரியாமல் போகிறதுக்கு மோஸ்ட் கேசஸில் நீங்கள் ஃபார்மல்ஸே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிட்டு போனீங்கன்னா இட் வுட் பி வெல் அண்ட் குட். சில கம்பெனியில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க, சில கம்பெனிஸில் வந்து அப்படி இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் ஃபார்மல்ஸை போனால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அடுத்தது
ஸோ இது வரைக்கும் நாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சைட். டியூரிங் த இன்டர்வியூ, ஸோ இன்டர்வியூ அப்போது என்னெல்லாம் பண்ணணும், ஸோ அவங்க கேட்கக்கூடிய ஆன்சருக்கு ரொம்ப கிளியர் கன்சைஸாக ஆன்சர் பண்ணணும். ஸோ கிளியர் அண்ட் கன்சைஸாக இருக்கணும் உங்களோட ஆன்சர். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லாமல் உட்காந்து 5 to 10 minutes உட்காந்து நம்மளை பற்றி நம்ம இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் டீட்டெயிலாக சொல்லாமல் ஜஸ்ட் 1 or 2 minutesல உங்களோட டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் ஆன்சரை ஷார்டன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளியர் அண்ட் கிறிஸ்பாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன கொஷின் கேட்டாலுமே ஸோ உங்களுக்கு அது தெரியுது அப்படின்னா அதை பற்றி டீட்டெயிலாக எலாபரேட் பண்ணுங்கள். அப்புறம் தெரியல அப்படின்னா ஓகே நான் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா இல்லை ஐம் நாட் ஷுர் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஸோ தட் அவங்க சொல்லும் போது நீங்கள் அதை வந்து லிசன் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இப்போ நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது நம்மளோட டாஸ்க். அதே மாதிரி அவங்க ஏதாவது கேள்வி கேட்குறாங்க, அவங்க ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா ஆக்டிவாக லிசன் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ்லாம் 100% கிளியராக கொடுத்தாலும் அவங்க சொல்லும் போது நம்ம அதை ப்ராப்பராக லிசன் பண்ணல, நம்ம வந்து எங்கேயோ நம்மளோட ஃபோக்கஸ் எங்கேயோ இருக்குது அப்படின்ற மாதிரியும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் அப்போ அவங்க எவ்வளோ க்ளீனாக லிசன் பண்ணுறாங்களோ அவங்க சொல்லும் போது நம்ம அதை விட ரொம்ப பர்ஃபெக்டாக அதை லிசன் பண்ணோம், ரொம்ப ஆக்டிவாக லிசன் பண்ணோம். அடுத்தது ஸோ நம்மளோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஆன்சர்ஸ் இருக்கணும். ஸோ நம்ம ஒரு ரோலுக்கு அப்ளை பண்ணியிருப்போம், ஸோ அந்த ரோலுக்கு பேஸ் பண்ணி தான் அவங்க கொஸ்டின் நம்ம போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட ரிப்ளைஸும் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது அதையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போவோம். ஸோ ஜேடி கொடுத்துருப்பாங்க, நமக்கு அந்த ஜாப் பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அந்த ஜாபில் வந்து மெயினாக நோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். ஸோ கொஸ்டினும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஆன்சர் டெலிவர் பண்ணும் போதும் ரொம்ப கிளியராக அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஷின் இருந்துச்சுன்னா அந்த கொஷினை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொஷின் எனக்கு இருக்குது, ஸோ இந்த கம்பெனியில் எனக்கான க்ரோத் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற ரிப்ளைஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த கம்பெனியில் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு காமன் ரெஸ்பான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ நான் செலக்டடாக இல்லையா அப்படின்லாம் வந்து நீங்கள் கேட்காம இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ தட் நீங்கள் வந்து அந்த ரோலில் வந்து நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஓவராலாக இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மேஜராக நோட் பண்ணிட்டு போனாலே போதும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஜேடி கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. ஸோ அதை தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அங்கே போய் நீங்கள் டெலிவர் பண்ணுங்கள். ஸோ இதில் தான் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி வேறு பர்டிகுலர் டாபிக் வீடியோ வேணும்னு நினச்சாலும் அதையும் காமெண்ட்டாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.